ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இப்போ நம்ம கிறிஸ்பியாக சிக்கன் லெக் பீஸ் வீட்லேயே எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டால் போதும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. தேவையான அளவு எலுமிச்சப்பழ ட்ராப்ஸை இதில் புழிஞ்சிக்கலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு பிஞ்ச் உப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கலாம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்பியாகவும் இருக்கும், பைண்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சிக்கன் வெட்டும் போதே லெக் பீஸை நல்லா கீறு போட்டு வாங்கிட்டு வரணும். அப்போ தான் மசாலாஸ்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி ஸ்பைஸியாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் சிக்கன் பீஸ் மேலே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் மினிமம் பண்ண போகிறேன். எந்த ரீசனுக்காகனா அப்போ தான் மசாலாஸ் சிக்கனுக்குள்ளார நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். உடனே சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம இந்த சிக்கனை எடுத்த உடனே எண்ணெயில் பொரிக்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷமாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. கூலிங் போனதுக்கப்புறம் அதை பொரிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெடியாக இருக்கக்கூடிய சிக்கன் லெக் பீஸை போட்டு 2 பக்கமும் மிதமான தீயில் 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் லெக் பீஸ் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். சிக்கனில் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. இந்த ரெசிபியை குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.